ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கம். லோகநாதன் சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். நீங்க மேட்ரிமோனி.com வந்து கால் பண்ணியிருக்கோம் சார். சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலி நீங்க வந்து போட்டோகிராஃபர் தானே சார் நீங்க? ஆமா சொல்லுங்க. நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெட்டிங் பஸ்ல வந்து உங்க ப்ரொஃபைல் ஷேர் பண்ணாங்க. எங்க இருந்து ஷேர் பண்ணாங்க? வெட்டிங் பஸ் சார். வெட்டிங் பஜார்ல சொல்லுங்க. எஸ் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போட்டோகிராஃபர்னு சொல்லி எங்களுக்கு ப்ரொஃபைல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த லொகேஷன் சார் நீங்க? நான் வந்து இங்க பாண்டிச்சேரி ஆறுவேலி கிட்ட திருச்சிற்றம்பலம் கூட்டு. பாண்டிச்சேரி லொகேஷன் கரெக்டுங்களா? ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாண்டிச்சேரி லொகேஷன் ப்ரொஃபைல் கேட்டிருந்தோம். ஸோ நேற்று வெட்டிங் பஸ்ல இருந்து உங்க ப்ரொஃபைல் ஷேர் பண்ணாங்க. சிவா ஸ்டேஷன் போட்டோகிராஃபி கரெக்டுங்களா? ஸோ அதான் இப்போ வந்து நம்ம கிட்ட பிசினஸ் எடுத்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே சார் மேட்ரிமோனில? இல்ல இது வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஏஜென்ட் பிடிச்சி தர மாதிரியா இல்ல எப்படி எதுக்காக கால் பண்றீங்க? ஆர்டர் ஏதாவது கொடுக்கறதுங்களா இல்ல வேற ஏதாவதுவா? இல்ல சார், உங்களுக்கு டீடைல்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருப்பாங்களே வெட்டிங் பஸ்ல இருந்து இந்த மாதிரி வந்து மெம்பர்ஷிப் எடுத்து நம்ம கிட்ட பிசினஸ் எடுக்கிறதுக்கு. இல்லைங்க, நான் அது மாதிரி எனக்கு ஷேர் பண்ணாங்க, நான் இன்ட்ரெஸ்ட் இல்ல சொல்லிட்டேனே. அப்படிங்களா? ஆமா. ஓகே. எங்களுக்கு அந்த ஃபீட்பேக் ஷேர் ஆகலைங்க சார். இது உங்க ப்ரொஃபைல் மட்டும் தான் ஷேர் ஆச்சு எங்களுக்கு. ஓகே. கடலூர் லொகேஷன்ல நம்மளுக்கு ஈவென்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க கஸ்டமர்ஸ். அப்ப நாங்க பாண்டிச்சேரி நியர்பை லொகேஷன்ல கேட்டப்ப உங்களோட ப்ரொஃபைல் தான் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்களா? எஸ் சார். ஆல்ரெடி உங்க டீடைல்ஸ்லாம் நாங்க வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் நீங்க இந்த வெண்டருக்கு கால் பண்ணிட்டு நம்மளோட ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் சார்? இப்போ நீங்க வந்து வேற கஸ்டமருக்கு வந்து இப்போ வந்து ஆர்டர் எடுத்துட்டுன்னு சொல்றீங்களா? இல்ல சார், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வந்து அவங்க மெம்பர்ஷிப் எடுத்திருக்காங்க ஈவெண்ட்டுக்கு. அமௌண்ட் பே பண்ணி மெம்பர்ஷிப் எடுத்திருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி. சரி சரிங்களா? ஸோ அதேதான் உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி அப்டேட் பண்ணாங்க. சரி, அதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்ததுன்னா இல்ல மெம்பர்ஷிப் கண்டினியூ பண்ணி பிசினஸ் கன்வெர்ட் பண்ணலாம்னு இப்போ வந்து நான் வந்து உங்களோட இதுல வந்து மெம்பர்ஷிப் ஆகணும். எஸ் சார். அது நான் எவ்வளவு பே பண்ணணும்? ஆக்சுவலி உங்களுக்கு பிளான் டீடைல் ஷேர் பண்ணியிருக்காங்க. 6 மந்த்துக்கு பிளானும் 6 மந்த் பிரீமியம் பிளஸ் மோஸ்ட் பாப்புலர் ஒரு பிளான் தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. 6 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 லீட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க மோஸ்ட் பாப்புலரு. இது பிரீமியம் வேல்யூ வந்து 6 மந்த்துக்கு 40 வெரிஃபை லீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 6 மந்த் டியூரேஷன். ஸோ அதோட ஸ்டார்டிங் அமௌண்ட் பேபிள் அமௌண்ட் வந்து 35,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 41,000. உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபர் பிரைஸ் போக நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 33,040. இது வந்து பிரீமியம் வேல்யூ. 33,000ங்களா? 33,040. ஸோ 41,300ல இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட 20% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 33,040 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. சேம் அதே மோஸ்ட் பாப்புலர் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் ஒரு வாட்டி சொல்றேன். மோஸ்ட் பாப்புலர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே கஸ்டமருக்கு நாங்களே உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? லீடு வந்து எது மூலமா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவீங்க அந்த என்னோட ப்ரொஃபைல? புரியல சார். மேட்ரிமோனி மூலமா. மேட்ரிமோனி மூலமா பண்ணுவீங்க? எஸ் சார். இப்ப 6 மாசத்துக்கு மோஸ்ட் பாப்புலர் வந்து பாத்தீங்கன்னா 60 லீட்ஸ் வரும். சரிங்களா? 6 மாசத்துக்கு 60 லீடு வரும் மோஸ்ட் பாப்புலர். ஸோ அதுல வந்து மேட்ரிமோனில இருந்து நாங்களே வந்து கஸ்டமர் உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்க அமௌண்ட் மட்டும் தான் நீங்க வந்து பேசுற மாதிரி இருக்கும் அவங்க கிட்ட. பட் உங்க ப்ரொஃபைல்ல இருந்து எல்லாமே A to Z நாங்களே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க? அது அவங்க இது சொல்ற பொறுத்து இருக்குது. என்னென்ன உங்களுக்கு நார்மலா பேசிக் பேக்கேஜ் ஒன்று வச்சிருப்பீங்க இல்லையா? இது 45 50. ஓகே. அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்போ அவங்க ரெக்குயர்மெண்ட் கேட்குற மாதிரி உங்களோட பட்ஜெட் அப்ரோச் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஸோ கஸ்டமரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பட்ஜெட் வந்து அப்ரோச் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வந்து மேரேஜுக்கு ரிசப்ஷன் பிளஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப் டு 2 o'clock வரைக்கும் எவ்வளவு ஆகுன்றத அவங்களும் அப்ரோச் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்ரோச் பண்ற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பட்ஜெட் மட்டும் கான்வர்சேஷன் பண்ணா போதும். மற்ற எல்லாமே நாங்களே உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இது வந்து மோஸ்ட் பாப்புலருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க வந்து பிரீமியம் எடுத்தீங்க அப்படின்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மோஸ்ட் பாப்புலர் எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லீடு வரும். பிரீமியம் வேல்யூ எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கன்வர்ஷன் வரும். இதான் ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு நேற்று எங்களுக்கு வெட்டிங் பஸ்ல இருந்து உங்க ப்ரொஃபைல் அப்டேட் ஆகும் போது நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவேன். வெட்டிங் பஜார்ல வந்து நான் வந்து சொன்ன ரீசன் வந்து இதான், எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அந்த ஐடியா இல்லைங்க அப்படி சொன்னேன். அவங்களுக்கான அவங்க தெரியல. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் சார்.
சொல்லுங்க சார். இப்ப நம்ம பாண்டிச்சேரியில இருந்து உங்களோட இதுல யாருன்னா இருக்காங்களா? ஒரு நிமிஷம் சார், லைன்ல இருக்கீங்களா? ஆ. சார் தேங்க்யூ சார் லைன்ல வெயிட் பண்ணதுக்கு. சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்டுடியோஸ்னு பாண்டிச்சேரி லொகேஷன் சார். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படின்னா செப்பரேட்டா வச்சிருக்காங்க. கேண்டிடேட் போட்டோகிராஃபி அது வந்து 7,000 அப்ரோச் பண்ணிருக்காங்க. சினிமா போட்டோகிராஃபி வந்து 8,000, ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபி 5,000, ட்ரெடிஷனல் வீடியோ 4,000 அப்ரோச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து 7,000 அப்ரோச். ஸோ ஆல்பம் வந்து 10,000 அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 55,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சி ஸோ அவங்களுக்கு ஸ்டுடியோங்களா? ஸ்ரீ எங்க? SREE ஸ்டுடியோ. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்ப எனக்கு ஒரு பாத்தீங்கன்னா சின்ன டவுட் ஒண்ணு. இப்ப நான் உங்ககிட்ட வந்து 33,040 ரூபாயா 4,000 ரூபாயா அது? 33,040 சார். 40 33,040. அது நான் வந்து பே பே பண்ணிட்டு உங்களை நான் மெம்பர்ஷிப் ஆகுறேன். எனக்கு வந்து நீங்க வந்து மாசத்துல எத்தனை ஆர்டர் கொடுப்பீங்க? அது எப்படி இதை நாங்க சார் அதுதான் சார். இப்ப 6 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஆர்டர்ஸ் வரும். சரிங்களா? 40 அந்த ஆர்டர்ஸ் வந்து 40 என்கொயரி வரும். கரெக்டா? எஸ் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். என்கொயரி பண்ணுவாங்க சார். அவங்க வந்து நீங்க சொல்ற ரேட்டும் அவங்களுக்கும் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா நீங்க அடுத்துக்கு மேற்கொண்டு கண்டினியூ பண்ணலாம். ஆர்டர் வரும்னு சொல்லக்கூடாது. அதாவது நீங்க 40 கிளைண்ட வந்து எங்களுக்கு கொடுப்பீங்க என்கொயரிக்கு. ஆமா சார். அது நாங்க பேசுறப்ப வெரிஃபை பண்ணி நாங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். என்கொயரி வேற, வெரிஃபை வேற. ஓகேங்களா? எங்க நீங்களே சைடுல சொல்றீங்க இந்த வந்து அமௌண்ட் வரும், இந்த இல்லைங்களா? கேமரா வச்சிருக்காங்க, இந்த ரிசல்ட் வரும் எல்லாம் நீங்களே சொல்றீங்களா? எஸ் சார். நீங்களே சொல்லிட்டு லாஸ்ட்ல ஃபைனல் ஸ்டேஜ்க்கு எங்ககிட்ட வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லுவீங்களா? எஸ் சார். ஓ ஓகே. என்கொயரின்றது வேற, வெரிஃபைன்றது வேற. ஓகேங்களா? என்கொயரி பண்றவங்க எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். வெரிஃபை இப்ப கஸ்டமர் வந்து மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்றாங்க இல்லைங்களா? ஆமா. அந்த ரெஜிஸ்டர் பண்ற கஸ்டமர் கிட்ட நாங்க வந்து அவங்க எந்த டேட்ல மேரேஜ் புக் பண்றாங்க, எந்த மாதிரி ஈவென்ட், மேரேஜ் வந்து என்கேஜ்மெண்டா, அவங்க என்னென்ன போட்டோ ஷூட் கேட்கிறாங்க அப்படின்றத வெரிஃபை பண்ணி அவங்களோட பட்ஜெட் என்னன்ற செக் பண்ணிட்டு தான் நாங்க அந்த லீடு உங்களுக்கு அசைன் பண்ணுவோம். உங்களுடைய கான்வர்சேஷன் தான் இருக்கும்னா ஸோ பட்ஜெட் கான்வர்சேஷன் மட்டும் தான் இருக்கும். அதுல ஏதாவது உங்களுக்கு கமிஷன் என்ன தரணுமா சார்? அதெல்லாம் நாங்க எடுக்கிற அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் அதெல்லாம் நீங்க யாருக்குமே எந்த கமிஷனுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து அந்த அமௌண்ட் மெம்பர்ஷிப் வந்து எடுத்துட்டீங்கன்னா லைஃப் லாங் நீங்க வந்து எங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுவீங்க. அவ்வளவுதான். அதாவது 6 மாசம் டைம் வந்து அந்த 6 மாசம் டைம் ரினியூ பண்ணுங்களா இல்ல? அது இல்ல சார், அப்படி கிடையாது. இது வந்து ஒன் டைம் சார்ஜஸ் தான். அந்த 6 மந்த் பிளான் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க கண்டினியூ பண்றதா இருந்தா பண்ணலாம். உங்களுடைய லிஸ்ட் கண்டினியூ பண்ணனும்னா மறுபடியும் நம்ம பே பண்ணனும். கரெக்ட்டுங்களா? ரெனியூவல் பண்ணனும். எஸ். ரெனியூவல் பண்ணனும். ஓகே. இது வந்து அந்த ஸ்கீம் வந்து அதேதான், ரேட்ன்றது அதேதான். எஸ் சார். இப்போ எனக்கு வந்து நீங்க இந்த 6 மாசத்துல வந்து எனக்கு இந்த 6 மாசத்துல ஒரு கிளையண்ட் கூட எனக்கு வந்து நீங்க குடுக்குறீங்க. ஓகே. எனக்கு நான் எடுக்க முடியல. அதாவது பட்ஜெட் வாரியாவோ இல்ல வந்து போட்டோ நம்ம வச்சிருக்க கேமரா குவாலிட்டியோ இல்ல வேற ஏதோ சம்திங் கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அதுக்கு என்ன சார் பண்ணுவீங்க? புரியல சார். இப்ப ஒரு கஸ்டமர் என்கொயரி பண்ணி எனக்கு வந்து ஃபைனல் கொடுக்குறீங்க. அவங்க வந்து என்னோட ப்ரொஃபைலோ நீங்க பர்சனலா என்கிட்ட இருக்கிற ப்ரொஃபைல் ஏதோ ஃபேஸ்புக் ஆகட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் நம்மளோட போட்டோகிராஃபி வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க அது எப்படி என்ன பண்ணுவீங்க? அதுக்கேற்ற மாதிரி நாங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிடுவோம். எங்க அக்கௌண்ட்ஸ் டீம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சரிங்களா? அக்கௌண்ட்ஸ் டீம்ல உங்க ப்ரொஃபைல் நாங்க வந்து எடிட் பண்ணிட்டு தான் ஒரு கஸ்டமருக்கு நாங்க வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். சப்போஸ் அந்த மாதிரி கஸ்டமர் ஏதாவது இஷ்யூவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேற லீடு ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இல்ல நீங்க ப்ரொஃபைல் வேணா மேக்கப் பண்ணலாம். நம்ம எடுக்கிற போட்டோ அவங்க ஆர்டர் போய் அதேதான் சார். நம்ம ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா வந்துடும். சரிங்களா? உங்களோட அப்ரோச் வந்து பட்ஜெட் மட்டும் தான் இருக்கும். சப்போஸ் அதுலயும் உங்களுக்கு கஸ்டமர் கிட்ட ஏதாவது இஷ்யூவா நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் டீம் மேனேஜருக்கு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்கிட்ட நாங்க ஒரு வண்டி அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேற லீட் நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க போட்ட ப்ராஃபிட் வந்து நீங்க ஈஸியா எடுக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னோ அது எங்க சைட்ல மேட்ரிமோனி சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் இருக்கும். அது முன்கூட்டியே வந்து அந்த காசு கட்டணுமா சார்? இல்லை நீங்க இப்போ ஒரு ஆர்டர் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது அந்த ஆர்டர்ல இருந்து நான் வந்து இத்தனை பர்சன்டேஜ் தரலான்ற மாதிரி சார் ஆக்சுவலி 2023 இருந்துச்சு. சரிங்களா? அதனால நம்ம வந்து நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அண்டர் ஓடிபி ப்ராசஸ் மூலியமா தான் ஜெனியூனான ப்ராப்பர் ப்ராசஸ் மூலியமா தான் நம்ம வந்து போறோமே.
சரிங்களா? ஏன்னா ஈவன் கஸ்டமரே நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் கஸ்டமருக்கும் ஓடிபி ப்ராசஸ் உண்டு, உங்களுக்கும் ஓடிபி ப்ராசஸ் உண்டு. இப்போ ஒரு லீடை அசைன் பண்றதுக்கு உங்க மொபைல் நம்ம வந்து கஸ்டமர் மொபைல் ஓடிபி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த லீடை வந்து பிசினஸா கன்வெர்ட் பண்றோம், ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. இது நீங்க எப்ப மேட்ரிமோனி தனியா அந்த அலைன்ஸ் பொண்ணு பார்க்கறது மட்டும் தான் இருக்கும். இது எப்பல இருந்து ஆரம்பிச்சீங்க? இது 2018 இருந்து. அப்படிங்களா? எஸ் சார். ஆக்சுவலி ரெண்டுமே ஒரே கம்பெனி தான் இருந்தது. மேட்ரிமோனியும் சரி, இது வெட்டிங் வந்து ஒரே மாதிரி. இது வந்து தனியா நாங்க வந்து மேட்ரிமோனி வந்து அலைன்ஸ் வந்து காமிச்சிருக்கோம். வெட்டிங் பர்சன் வந்து ஃபுல் மேரேஜ் ஈவெண்ட்ஸ் வந்து அப்படியே நம்ம வந்து 2 கம்பெனியே சேஞ்ச் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல போயிட்டு வெட்டிங் பஜார் ஆப் டவுன்லோட் பண்ணாங்கனாலே மேட்ரிமோனி கீழே வெட்டிங் பஜார்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு, அதோட பட்ஜெட் மெம்பர்ஷிப் எவ்வளவு உள்ள பட்ஜெட் அவங்களே வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்மள்ட்ட வந்து பே பண்றாங்க. இப்ப கஸ்டமருக்கும் சேம் அமௌண்ட் தான், உங்களுக்கும் சேம் அமௌண்ட் தான். என்னங்க சார்? இப்ப எனக்கு ஆர்டர் கொடுத்தா பாண்டிச்சேரியில கொடுப்பீங்களா இல்ல கடலூர், திண்டிவனம் அந்த மாதிரி சுத்தி? நீங்க வந்து எந்த அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு தான் சார் கொடுக்குறோம், சரிங்களா? நீங்க எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணாலும் எல்லா ஊருக்கும் உங்களுக்கு லீட்ஸ் ப்ரொஜெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து இது லொகேஷன் மட்டும் நம்ம வந்து எப்பவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டோம். நிறைய பேர் வந்து அதர் ஸ்டேட்ஸ் கூட போய் அதர் ஏரியாஸ்க்கும் போவாங்க. நிறைய ஊருக்கு சென்னையில இருக்கவங்க வெளியூருக்கும் போய் பண்ணி கொடுப்பாங்க. அது அவங்களோட பிசினஸ் கெப்பாசிட்டியை பொறுத்து, சரிங்களா? சோ ரெஸ்ட்ரிக்ஷன் இது லொகேஷன் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நீங்க எந்த லொகேஷன் வேணாலும் போய் பண்ணலாம். வேற ஏதாவது கிளியர் பண்ணுங்களா சார்? நேம் சார்? ராம்குமார் சார். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையா இங்க பாண்டிச்சேரிங்களா? அடையார் மேட்ரிமோனி சார். அடையார் மேட்ரிமோனி, சென்னை. ஏன்னா நம்ம வந்து வெரிஃபை பண்ணி இப்போ ஒரு வெண்டர்ஸ் வந்து நம்ம அப்ரோச் பண்றோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சைடு அப்ரோச் இருக்கும், சரிங்களா? சும்மா நீங்க வந்துட்டு நீங்க அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி இப்ப வந்து சார் நீங்க வந்து அமௌண்ட் கட்டுங்க, ஒரு 2000 ரூபாய் 3000 பே பண்ணிட்டு உங்களுக்கு நான் 10 லீட் அசைன் பண்றேன், அந்த 10 லீட்ல வந்து நீங்களே கன்வர்ஷன் எடுத்துக்கோங்கன்னா முடியாது, கரெக்டுங்களா? யாராவது ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி அதை சென்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால பிசினஸ் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும், உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இன்வெஸ்ட் பண்ற உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும், அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து ஈவன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும். ஸோ போத் வேல நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் யோசிக்க வேண்டியதா இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு திங்ஸும் ஸ்மால் திங்ஸ் இருந்தாலும் அதை வந்து ப்ராப்பரா வெரிஃபை பண்ணி தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கு. அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா டைரக்டா நீங்க நேரா பேசக்கூடாது, நாங்க நடுவில் ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து எங்கிட்ட நீங்க சொல்லுங்க, நாங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி உங்களை வந்து மேக்கப் பண்ணி அங்க காட்டுவோம்னு சொல்றீங்க. சரிங்க சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா சார்? இல்ல வேற எதுவும் டவுட் இல்ல சார். ஓகே சார். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தானே சார் இதெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு? இல்ல சார், நீங்க வந்து அந்த அமௌண்ட் எல்லாம் கட்ட சொல்றீங்களா, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நீங்க எனக்கு ஆர்டர் தரலன்னா நான் எனக்கு அந்த இப்ப நீங்க கொடுக்குற ஆர்டர் எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான் சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கௌண்ட் ஸ்கீம்ல வந்து இப்போ உங்களுக்கு ஒரு லீடு ஏதாவது இஷ்யூனா அதுக்கேற்ற மாதிரி லீட்ஸ் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. அசைன் பண்ணாமலாம் விட மாட்டாங்க, சரிங்களா? எங்க கூட கோஆர்டினேட் கம்பல்சரி இருக்கும். நீங்க எந்த டைம் கால் பண்ணி ஏதோ ஒரு இஷ்யூனாலும் எங்க அக்கௌண்ட் ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணி கொடுப்பாங்க, சரிங்களா? ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் இல்லாம நாங்க உங்களுக்கு கால் பண்ண மாட்டோம், சரிங்களா? நான் அதனாலதான் ஸ்டார்டிங் சொன்னேன், இன்வெஸ்ட் பண்ற உங்களுக்கும் வேல்யூ இருக்கணும், அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஃபங்க்ஷன் கொடுக்குற நம்மளுக்கும் கஸ்டமருக்கும் அது வேல்யூ இருக்கணும், சரிங்களா? ஸோ நான் அந்த 2 பேர் கான்செப்ட்லயும் யோசிச்சு தான் நான் சொல்றேன். உங்களுக்கு எந்த இஷ்யூ வந்தாலும் எனக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், எங்க அக்கௌண்ட் ஸ்கீம் உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்டாக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ 2 பேருமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட்ல தான் இருக்கும், ஓகேங்களா? சோ நீங்க அமௌண்ட் வந்து 33,000 40 rupees நீங்க பே பண்றீங்கன்னா எந்த அளவுக்கு எங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க. இல்ல நீங்க சொல்லதான் கரெக்ட் தான். சம்பாதிச்சு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், நீங்க சாதாரணமா வந்து அப்படின்னு சொல்றீங்க. இல்ல சார், எல்லாருமே இப்ப வந்து நீங்களும் கஸ்டமர் தான் இது ஏர்ன் பண்றீங்க, கஸ்டமர் தான் ஏர்ன் பண்றாங்க, சரிங்களா? சோ அதனால தான் நம்ம வந்து 2 பேரோட சிச்சுவேஷன் செக் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிசினஸ் கன்வெர்ட் பண்ணுவோம்னு சொல்றேன் நான், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க இது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்க அப்கமிங் ஃபியூச்சர் அப்கிரேடுக்கு நீங்க எடுக்க போறீங்க. இப்ப நீங்க வந்து இப்ப மேட்ரிமோனில வந்து இப்ப போட்டோகிராஃபியும் எடுத்து பண்றது, நீங்க போட்டோகிராஃபிங்க வந்து ஒரு தனியா ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சு நீங்க ஆள் எல்லாம் போட்டு செட் பண்ணி நீங்களே பண்ணலாம்ல சார் அத? இப்ப நீங்க ஒரு இது வந்து நீங்க வந்து அவுட் சோர்சிங் கொடுத்து பண்றீங்கல்ல, வேற ஸ்டுடியோ வந்து லிங்க் பண்ணி பண்ணி நீங்களே வந்து ஒரு 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 500 பேர் ஒரு 1000 பேர் அங்கங்க அந்தந்த பிரான்ச்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 பேர் 6 பேர் பாத்தீங்கன்னா இது வெரிஃபை பண்றதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. ஆரம்பிச்சிருக்கு, கரெக்ட் சொல்லுங்க.
அவ்வளவு பேன் இந்தியா ஓவர் லெவல்ல நம்ம வந்து இந்த மேரேஜ் ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நியூஸ் ஸ்டேஷன். நம்ம அந்த கஸ்டமருக்கு வந்து அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஒர்க்னு உங்களுக்கே தெரியும். நெட்ஒர்க்ன்ட்டு எந்த பொண்ணு வேணா வேற பொண்ணு கொடுங்க, வேற அலைன்ஸ் பாருங்க. அந்த அலைன்ஸுக்கு நம்ம வந்து ப்ராப்பரா 24 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணதா இருக்கு டெய்லி பேசிஸ்ல. இல்ல அது ஒரு ஓகே. ப்ரொஃபைல் பேச அலைன்ஸ் மட்டும் பார்க்கறது தான். வந்து சில பேருக்கு வந்து டைம் இருக்காது. ஏன்னா ஒருத்தவங்க பிடிச்சிருக்கணும். அது அந்த ஓகே. இது வந்து ஒரு தொழிலுன்றப்ப அது வந்து எப்படி செட் ஆகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அலைன்ஸ்ன்றது வேற. நீங்க சொல்றது வந்து ஒருத்தவங்கள பத்தி புரிஞ்சிருக்கணும். அவங்கள வந்து ப்ரொஃபைல், அவங்கள கான்டாக்ட் நம்பர் என்னென்ன படிச்சிருக்காங்க அதுக்குதான் எல்லாத்தையும் சார், அதுக்கு போட்டுருக்காங்க. வந்து அதுக்கப்புறம் தான் அப்கமிங்ல தான் நாங்க அந்த பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து தனியா ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆரம்பிக்கலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். பட் இது வந்து இன்னும் அப்டேட் வரல சிஓ சைட்ல இருந்து. ம். நாங்க 2-3 வாட்டி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம். இல்ல இதனால வந்து போட்டோகிராஃபிக் இந்த சிறு வச்சுன்னு கடலாம் வச்சுன்னு உட்காந்துக்கிறாங்கல்ல, அவங்களாம் எவ்வளோ எஸ் சார். வாழ்வாதாரம் பாதிக்குது. நீங்க இந்த விஷயத்த வந்து கை எடுத்து பண்ணுறப்ப. அதுதான் நான் சொல்றேன். எல்லாமே வந்து இங்க திறமைசாலிங்கலாம் வந்து சின்ன சின்ன கடையை வச்சு அங்க உட்காந்துக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு 500 பேருக்கு வேலைன்ற கொடுக்குறப்ப, மாசம் ஒரு 30,000 40,000 கொடுக்குறப்ப, எல்லாமே நாங்க அங்க வந்துடும் கடையை மூட்டு. அதுக்காக சொல்றேன். இல்ல உண்மைதான் சார் இது. புரியுது நான் சார். சொல்றது இது கரெக்ட் பார்த்தா தானே ஒரு நானு? வெண்டர் கரெக்ட் தான் சார். இல்ல நாங்க பாருங்களேன், இப்ப நீங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கிறீங்க. உங்க நிர்வாகம். முதல்ல வந்து இந்த மேட்ரிமோனி அந்த அலைன்ஸ் பார்க்கறது வச்சிருந்தீங்க. இப்ப இதுவும் டை அப் பண்ணி பண்றீங்க. ஏன்னா அது சார்ந்து இருக்கிறதுனால நீங்க பண்றீங்க. தப்பு கிடையாது. இருந்தாலும் அந்த சிறு ஓகே. தொழில் பண்றாங்க பாருங்க. அவங்க எவ்வளவு பாதிக்கிறாங்கன்னு தெரியுங்களா? இன்னும் இந்த கொரோனா டைம்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பழைய போட்டோ கலைஞர் எல்லாமே இந்த நெகட்டிவ் காலத்துல இருந்து இருந்தவங்கலாம் பாதி பேரு நீங்க டிஜிட்டல் வந்தோடனே அழிஞ்சிட்டாங்க. கரெக்ட் சார். அது இல்லாம இந்த கொரோனா வந்து பாதி பேர் அழிச்சிச்சு. கண்டிப்பா சார். இப்ப நீங்க பண்ணுகிறீங்க அந்த வேலையை. சார் அப்படிலாம் இல்ல சார், நீங்க வேற சார். இல்ல உண்மைதான் இது சார். தப்பா எடுத்துக்காதீங்க நான் சொல்றேன்னா. இது உண்மை ரீசன் தான். இப்ப இந்த அந்தந்த ஏரியாவுல இப்ப நான் வந்து பாண்டிச்சேரியில ஒரு சின்ன ஆரோவில் சைடுல ஒரு கடை வச்சிருந்தேன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன மாதிரி வந்து ஒவ்வொரு அங்கங்க இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு சார்ந்தவங்கள வந்து ஸ்டுடியோக்கு வந்து சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு போட்டோ ஆர்டர்னா சொல்லுவாங்க. இப்ப நீங்க அவங்க வந்து அலைன்ஸ்ல கூட பொண்ணு பார்த்து இது பண்ணிருக்கலாம். அதாவது முடிஞ்சிருக்கலாம். ஆனா அப்ப வந்து கண்டிப்பா நீங்க அங்க டை அப் ஆகுறப்ப இந்த இது கிளாஷ் ஆகும். அப்ப வந்து நீங்களே எழுதி முடிச்சுட்டா இங்க இருக்கணும் வேலை இல்லாம போயிடும். கரெக்ட் தானே? கண்டிப்பா ஆனா இங்க சார். இருக்கணும் திறமைசாலியா தான் இருப்பான். ஆமா சார். ஆனா அவனுக்கு அந்த வேலை கிடைக்காது. அதான் பிரச்சனையே. கரெக்ட் சார். ஏன்னா நாங்க என்ன யூஸ் பண்றோம், என்ன லென்ஸ் யூஸ் பண்றோம் எல்லாமே பார்த்தோன்னா அந்த தொழில் சார்ந்தவங்க தான் தெரியும். இப்ப நடுவுல இப்ப கண்டிப்பா ஒரு சார். கஸ்டமர் வராங்கன்னா நான் வந்து எடுத்து கூட காட்டலாம். நான் எடுத்த போட்டோகிராஃபியை நான் வச்சுக்கிறேங்க. இந்த பாருங்க என்னோட சிஸ்டர்ல காட்டலாம். ஆனா கண்டிப்பா இப்ப சார். நான் நீங்க நடுவுல நீங்க இருப்பீங்க. அந்தாண்ட கஸ்டமர் இருப்பான். நான் இருப்பான். நான் எதா இருந்தாலும் உங்ககிட்ட தான் பாஸ் பண்ணணும். அப்ப நீங்க அதை உள்வாங்கிக்கின்னு அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம்? அதாவது மூளை. அதாவது மூளைன்னா அது வந்து ஒரு கிரிமினலான மூளை. நீங்க நீங்க யூஸ் பண்றது. அது எப்படி வந்து கஸ்டமர் கிட்ட அப்படி நைஸா அப்படி சேர்க்கணும்ன்றத கரெக்டா கணிச்சு வச்சுக்கிறீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த மேனேஜரு அப்புறம் வந்து QC பார்க்குறவங்க அந்த டிபார்ட்மெண்ட்லாம் சொல்றீங்களா? இப்ப சொன்னீங்கல்ல. எங்க வந்து அக்கௌண்ட்ஸ் மேனேஜர். அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் அவங்கலாம் தேவைப்படுறாங்க. இப்ப நாங்க அப்படி கிடையாது. ஒரே ஆள் தான். எங்க கூட ஒரு 2 பேர் வேலை கண்டிப்பா. செய்வாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம், அந்த வேலையில மட்டும் தான் கவனம் வச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா சார். ஆனா நீங்க சூப்பரா பண்றீங்க சார் நீங்க. ஆனா வந்து நான் எங்கள மாரி ஆளுங்கலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னுக்குறோம். நாங்க கண்டிப்பா. உழைக்கிறவங்க இன்னும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறோம். நீங்க வந்து அந்த அந்த எப்படி சொல்றது? அந்த ஆளும் திறமை. அதாவது அந்த மேனேஜ்மெண்ட்ன்றத கரெக்ட்டா வந்து அப்படி கொண்டு போயிட்டு, இவங்க இங்க இருக்கிறாங்க. நாங்க கான்டாக்ட் நம்பர் குடுக்குறோம். நீங்க பேசிக்கங்க. ஆனா நான் உங்களுக்கு காசு நான் உழைக்கிறதுக்கு உங்களுக்கு காசு குடுக்க வேண்டியதா இருக்குது. அந்த மெம்பர்ஷிப் சார் இது வாங்குறதுக்கு. அப்படி கிடையாது அ, சார். அ. சரிங்களா? இதுல வந்து சேம் கஸ்டமரும் இதே இல்ல, 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 இல்ல. 33,040 இப்ப ருபீஸ் தான் என்னன்னா, பேமெண்ட் பே இப்ப பண்றாங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு வந்து நீங்க சொன்னீங்கல்ல, அந்த வெட்டிங் பஜாரு லிங்கே எஸ் கிடையாது. சார். இப்ப நீங்க சொல்ற மேட்ரிமோனிக்கு எனக்கு லிங்க் கிடையாது. இப்ப நான் எஸ் வந்து சார். என்னோட கான்டாக்ட் நம்பர் நீங்க எப்படி எடுத்திருப்பீங்கன்னு உங்களோட இதுக்கு எப்படி தெரியுது? உங்களோட அறிவுக்கு? நான் அங்க ஒரு ஸ்டுடியோ எனக்கு வச்சிருக்கேன். எனக்கு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெட்டிங் பஸ்ல தான் நான் எங்களுக்கு இல்ல வந்த ப்ரொஃபைல நான் தான் நாங்க உங்ககிட்ட வந்து அப்ரோச் பர்சனலா பண்றோம். கேட்கறேன். இப்ப வெட்டிங் பஜார் வந்து இது நான் ஆல்ரெடி வந்து நீங்க வந்து வெப்சைட்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ ஆ வீடியோ கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா பாருங்க. இப்ப கரெக்ட்டா சொல்றீங்க. அதுல அதுல இருந்து இருந்து தான் உங்களுக்கு நாங்க எடுத்திருப்பாங்க. நம்பர் எடுத்திருப்போம். கரெக்ட், எஸ் சார். கரெக்ட். அப்ப அது ஒரு வந்து இப்ப Facebook ஆகட்டும், Instagram ஆகட்டும், டோட்டலி எவ்ளோ வெப்சைட் வந்துருச்சு இப்ப. அத விளம்பரம் பண்றதுக்கு எஸ் சார். அவங்களும் தனியா பர்சனலா ஒரு அக்கவுண்ட் மாரி கிரியேட் பண்ணி பண்றதுக்கு. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் உங்ககிட்ட வரணும்னு என்னோட கேள்வி.
சார் இதுல வந்து அதுதான் சார், இப்ப நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க லீடு செக் பண்ணி நீங்க இது பிசினஸ் பண்றதுக்கும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கேரண்டியான வெரிஃபை லீட்ஸ் வந்து உங்களுக்கு பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒரு லீடு கூட மிஸ் இப்ப வந்து ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் எப்படின்னா நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன், எனக்கு இப்ப இன்னும் நான் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன், நான் பின்ன பிறகு சொல்றேன், அதுக்கப்புறம் நான் இன்னும் 2-3 போட்டோகிராஃபர் செக் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிட்ட எப்படின்னா ஒருத்தவங்க உங்க ஒரு ஒரு லீடு உங்களுக்கு அசைன் ஆகுது, அந்த லீடு வந்து உங்கள்கிட்ட மட்டும்தான் அசைன் ஆகும். சரிங்களா? அதை மீறி வேற யார்கிட்டயும் நம்ம வந்து அசைன் பண்ண மாட்டோம். அதுதான் ஆன்லைனுக்கும் பிளஸ் டைரக்ட் மேட்ரிமோனிக்கான டிஃபரன்ஸ். நம்ம கிட்ட இந்த நாட் ரீச்சபிள் இல்ல, நான் இப்ப புக் பண்ணவே இல்லை, நான் அப்புறம் நான் 6 மந்த் கழிச்சு பண்ண போறேன், இன்னும் 1 வருஷம் இருக்கு, நான் இன்னும் 2-3 ப்ரொஃபைல் பார்த்துட்டு தான் நான் உங்கள்ட்ட சொல்ல முடியும், அவங்களோட பட்ஜெட் கம்பேரிசன் அதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே ப்ராப்பரா வெரிஃபை பண்ணி தான் நாங்க வந்து லீடாவே அசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அதுதான் ஆன்லைன் பிளஸ் மேட்ரிமோனியான டிஃபரன்ஸ். அதுதான் நானே முன்னாடியே சொல்லிட்டேன்ல சார், நீங்க வந்து அதெல்லாம் வந்து இந்த கஸ்டமருக்கு கரெக்டா சூட்டபிள் ஆவாங்க ஃபில்டர் பண்ணி கொடுக்குறீங்க. எஸ் சார். முதல்ல எங்க ஆளுங்கலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கஸ்டமர் கடைக்கு வருவாங்க, உட்கார வச்சு பேசுவாங்க, ஒரு ஆல்பத்தை காட்டுவாங்க, அவங்க எடுத்த போட்டோகிராஃபி காட்டுவாங்க, ஒரு வீடியோ ஷாட் காட்டுவாங்க, அது பிடிச்சிருந்தா அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க, இல்லைன்னா நான் நாளைக்கு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த வேலையை நீங்க பாக்குறீங்க. எஸ் சார். கரெக்டுங்களா? ஆமா சார். என்ன சார் ஏன் சார் எங்க வேலையை நீங்க பாத்துட்டுனா அப்ப நாங்க என்ன பண்ணுறது சொல்லுங்க. நீங்க தான் சார் சொல்லணும். நான் எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டேன், எப்படி உங்களுக்கு ப்ராசஸ் ஆக போகுது அந்த 6 மாசத்துக்குன்னு சொல்லிட்டு. சரிங்க சார், கண்டிப்பா நான் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா கால் பண்றேன் சார், நான் உங்களுக்கு லைனுக்கு வரேன். சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார்.